தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, இறைவனுடைய அற்புதமான அன்பில் இறை ஆலயங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இறை ஆசீரில் நிறைக்கப்பட்டவர்களாய் இறைவனுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களாய் வாழவும், அதன் வழியாக நம்முடைய வாழ்வும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய செயலும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி லாத்ரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, ஆலயமில்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்கின்ற முதுமொழிகளை எல்லாம் நாம் கேட்டிருப்போம். ஆலயம் நம்முடைய வாழ்விலே மிகவும் நெருங்கிய அங்கம் வகிக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. ஆலயம் அனைத்தையும் படைத்த ஆண்டவன் தங்கி வசிக்கின்ற இடமாக இருக்கின்றது. ஆண்டவனை சந்திக்கின்ற, இறை அருளை இறை ஆசீரை பெற்றுக் கொள்கின்ற, இறை நோக்கி மன்றாடுகின்ற இடமாக, அயலாரை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கின்ற இடமாக இந்த ஆலயம் திகழ்கின்றது. விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஆலயம் 4 பொருள்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்று சாலமோனால் கட்டி கொடுக்கப்பட்ட எருசலேம் ஆலயம், இரண்டாவதாக இயேசு தன்னுடைய உடலை ஆலயமாக சித்தரித்து கூறியிருப்பார், மூன்றாவதாக திருச்சபை கடவுளுடைய மறை உடல் என்று அவருடைய ஆலயமாக சொல்லப்படுகின்றது, நான்காவதாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவரால் வழிநடத்தப்படுகின்ற நாம் ஒவ்வொருவருமே கடவுள் வாழும் ஆலயம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில இந்த லாத்ரன் பேராலயத்துடைய நேர்ந்தளிப்பு விழாவினுடைய பின்னணியையும் அதன் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன என்பதை பற்றி சிறிது பார்ப்போம். ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் பேராலயம் கத்தீட்ரல் என்று இருக்கும். அதற்கு தலைமையாக இருப்பவர் அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர். அதை போலவே உலகில் இருக்கின்ற எல்லா ஆலயங்களுக்கும் தாய் ஆலயமாகவும் எல்லா ஆலயங்களுடைய மேன்மையின் பிறப்பிடமாகவும் இருப்பது லாத்ரன் பேராலயம். இதனுடைய தலைமையாக இருப்பவர் திருத்தந்தை அவர்கள். இந்த லாத்ரன் பேராலயத்திற்கு இத்தகைய சிறப்பு வருவதற்கு காரணம் என்ன, அதன் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன என்று சொல்லி சிறிது அலசி பார்ப்போம். முதல் நூற்றாண்டிலே மக்கள் ஆலயமின்றி தவித்தார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 70வது ஆண்டிலே எருசலேம் ஆலயம் முழுமையாக தரைமட்டமாக்கப்படுகின்றது. இந்த சமயத்திலே வேத கலாபனைகள் நடந்து கொண்டிருந்தன. ஆகவே அவர்கள் ஆலயம் கட்டுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை. அப்போது என்ன செய்தார்கள்? இவர்கள் வசதியானவர்களுடைய இல்லங்களிலே தங்கி ஆண்டவரை தொழவும் நற்கருணையை பகிர்ந்து கொள்ளவும் ஜெபிக்கவும் ஆரம்பித்தார்கள். உதாரணம் சொல்ல வேண்டும் எனில் பிலமோன் புத்தகம் 1:2 படிக்கணும். பிலமோன் இல்லத்திலே கூடுகின்ற திருச்சபைக்கு பவுலாகிய நான் எழுதுவது என்று சொல்லுவார். ஆக தொடக்க திருச்சபையிலே மக்கள் இல்லங்களிலே சந்தித்து இறைவனை வழிபட்டு வந்து கொண்டிருந்தார்கள். இப்படி இல்லங்களிலே சந்தித்து மக்கள் இறை வழிபாடு செய்து கொண்டிருந்த நேரத்தில் முதல் நூற்றாண்டிலே நீரோ மன்னன் ஆட்சி செய்த காலத்தில் வேதகலாபனை உச்சத்தை எட்டிக் கொண்டிருந்தது. மக்களை சிறப்பாக கிறிஸ்தவர்களை அவன் கொன்றளித்துக் கொண்டிருந்தான். இந்த சமயத்துல அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த பிளவுதியூஸ் லாத்ரன் என்கின்ற ஒரு செல்வந்தருக்கு எதிராக அரச ஆணை பிறப்பிக்கப்படுகின்றது. என்னவென்றால் இவர் அரசருக்கு எதிராக சதி செய்தார் என்று சொல்லி, கிறிஸ்தவர்களுக்கு துணையாக இருக்கு என்று சொல்லி இவரை கொலை செய்கின்றார். இவரை கொலை செய்த அந்த நீரோ அரசன் இவருடைய சொத்துக்கள், உடைமைகள், இவருடைய இல்லிடம் அனைத்தையும் பறிமுதல். முதல் 100 நூற்றாண்டுகள் அந்த வேதகலாபனை முடிந்து 315 கான்ஸ்டான்டினோபிள் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவத்தை தன்னுடைய நாட்டுடைய மதமாக அங்கீகரிக்கின்ற பொழுது இந்த அரண்மனையை திருச்சபைக்கு கொடுக்கின்றார். இப்படி கொடுக்கப்பட்ட அரண்மனையிலே ஒரு பகுதி ஆலயமாகவும் மறுபகுதி திருத்தந்தையினுடைய இல்லமாகவும் மாற்றப்படுகின்றது. 324வது ஆண்டிலே திருத்தந்தை முதலாம் சில்வஸ்டர் இந்த ஆலயத்தை உலக மீட்பரின் பாதுகாப்பிலே ஒப்படைக்கின்றார். இதுதான் லாத்ரன் பேராலயம் உருவான விதம். 896ஆம் ஆண்டிலே நடந்த நிலநடுக்கத்திலே இந்த ஆலயம் சிதைவுறுகின்றது. இதை மீண்டும் அப்போது இருந்த திருத்தந்தை 3ஆம் செர்ஜியூஸ் இந்த ஆலயத்தை புதுப்பித்து அதை திருமுழுக்கு யோவானின் பாதுகாப்பிலே அர்ப்பணிக்கின்றார். அதைத் தொடர்ந்து 1144-45 இந்த ஆலயம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு
புனித யோவானுடைய பாதுகாப்பிலே ஒப்படைக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஏறக்குறைய 10 நூற்றாண்டுகளுக்கு மேலாக திருத்தந்தையர்கள் தங்கி இருந்தார்கள். மேலும் இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய உணவின் பொழுது பயன்படுத்தப்பட்ட மேஜையானது இருக்கின்றது. புனித பேதுரு தான் திருப்பலி நிறைவேற்றிய அந்த திருப்பலியின் பீடமும் இந்த ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இங்கு 28 திருத்தந்தையர்களுடைய திரு உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஆலயத்திலே 5 பொதுச்சங்கங்கள் கூட்டப்பட்டிருக்கின்றன. இத்தகைய சிறப்பு மிக்க இந்த லாத்திரன் பேராலயத்தினுடைய நேர்ந்தொழிப்பு விழாவினைத்தான் இந்த நாளிலே நாம் நினைவு கூறு கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் ஆலய நேர்ந்தொழிப்பு என்பது விழாவாக நாட்களிலே கொண்டாடப்பட்டது. பேராலயத்தினுடைய பிறப்பு நாளாக மக்கள் ஏற்று அதை கொண்டாட ஆரம்பித்தார்கள். ரோமை திருவழிபாட்டு மரபிலே பார்க்கின்ற பொழுது 4 பேராலயங்களுடைய விழாக்கள் திருச்சபையால் கொண்டாடப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. 1 லாத்திரன் பேராலயம், இன்று நாம் சிறப்பிக்கின்ற அந்த விழா. 2 புனித பேதுருடைய பேராலயம். 3 புனித பவுலுடைய பேராலயம். 4 புனித மரியாளுடைய பேராலயம். இந்த 4 விழாக்களும் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்று நாம் கொண்டாடுகின்ற விழா நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? மனித கையால் கற்களால் கட்டப்பட்ட ஆலயத்தை, இறைவனுடைய பிரசன்னத்தை, அவருடைய புனிதத்துவத்தை உணர்ந்து அதை பாதுகாக்க வேண்டும், தூய்மையாக பயன்படுத்த வேண்டும். இறை இல்லம் இறைவனுடைய இறை வேண்டலின் வீடு என்பதை உணர்ந்து அந்த இல்லத்திலே இறைவனை சந்திக்க, தரிசிக்க வர வேண்டும். அதோடு கூட ஆண்டவனால் கட்டப்பட்டிருக்கின்ற உயிருள்ள ஆலயங்களாக இருக்கின்ற தூய இல்லடமாக இருக்கும் நம்முடைய ஆன்மாவையும் உடலையும் பேணி காத்து அதை மாசு மறுவில்லாமல் ஆண்டவர் கரங்களை ஒப்படைக்கின்ற பணியையும் செய்ய வேண்டும். திருப்பாடல் 15 அழகாக நமக்கு சொல்லுகின்றது. மாசற்ற வழியை நடப்பவர்கள், உளமாற உண்மை பேசுபவர்கள், தம் நாவினால் புறம் கூறாதவர்கள், தம் தோழருக்கு தீங்கு நினையாதவர்கள், தமக்கு துன்பமே நேரிட்டாலும் கூட தன் வாக்குறுதியை தவறாமல் இருப்பவர்கள், அடுத்தவரை பழித்துரைக்காது இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே இறை பிரசன்னம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய உயிருள்ள ஆலயம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதில் ஆண்டவர் தங்க வேண்டும் எனில் இந்த குணாதிசயங்கள், புறம் கூறாமலும் பழி சொல்லாமலும் உண்மை பேசுபவராகவும் கொடுத்த வாக்குறுதியை காப்பவர்களாகவும் நாம் வாழ்கின்ற பொழுது இறை பிரசனம் நம்மிலே தங்கும். நாம் உயிருள்ள ஆலயங்களாக இந்த அவனியிலே நாம் வர முடியும். நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது இயேசு எருசலேம் ஆலயத்தை சுத்திகரிப்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே நடக்கின்ற தேவையற்ற காரியங்களை பார்த்தவுடன் இயேசு கோபப்படுகின்றார். கோபப்பட்டு சாட்டை பின்னி அங்கிருப்பவர்களை துரத்தி அடிக்கின்றார், மேஜையை கவிழ்த்து போடுகின்றார். காரணம், அது இறை வேண்டலுடைய இல்லம் கல்வர் கொகையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ நேரங்களிலே இது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இறைவனுடைய பிரசன்னமாக இருக்கின்ற அவருடைய ஆலயமாயிருக்கின்ற நம்முடைய ஆன்மாவை எத்தனையோ நேரங்களிலே கல்வர் கொகையாக மாற்றி இருக்கின்றோம். இந்த உலக போக்கான சிந்தனைகளிலே நம்முடைய சிந்தனைகளை செலுத்துகின்ற பொழுது இச்சைக்குரிய காரியங்கள், பாவ காரியங்கள், இந்த உலகத்தினுடைய இன்பத்தின் நிலைத்திருக்க நம் உடலையும் உடல் அவயங்களையும் பயன்படுத்துகின்ற பொழுது நம்முடைய உடல் மாசுபடுகின்றது, தீட்டுப்படுகின்றது. ஆண்டோடைய இல்லத்திலே அன்பையும் மன்னிப்பையும் இறை மதிப்பீடுகளையும் விதைப்பதற்கு பதிலாக பகைமையும் சண்டை சச்சரவுகளையும் போட்டி மனப்பான்மைகளையும் பொறாமைகளையும் காய்மகாரங்களையும் உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம், ஆண்டோடைய ஆலயம் மாசுபடுகின்றது. இதை காணுகின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக மனவேதனை அடைவார். இந்த லாத்திரன் பேராலய திருவிழாவை கொண்டாடுகின்ற நேரத்திலே நம்முடைய உடலை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம், நம்முடைய உடலை எப்படி நாம் பாதுகாக்கின்றோம், நம்முடைய ஆன்மாவிற்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், உயிருள்ள ஆலயமாக இருக்கின்ற என்னிலே இயேசு தங்கி வசிக்கின்ற இடமாக என் உள்ளத்தை வைத்திருக்கின்றேனா என்கின்ற பல்வேறு கேள்விகளை நாம் கேட்டு அதற்கு விடை காண முயற்சிக்கின்ற பொழுது மனம் வருந்தி நம் உள்ளத்தை தூய்மையாக்கி இதை இறைவன் இன்றும் தங்கி வசிக்கின்ற இல்லமாக நாம் வைக்கின்ற பொழுது நம்முடைய உடல் என்கின்ற இறைவனுடைய ஆலயம் புனிதப்படுத்தப்படும். அதே போல இறைவன் ஆலயமாக இருக்கின்ற திருச்சபையை, நமக்கு இறை பிரசனத்தை சேர்த்து கொடுக்கின்ற நம்முடைய பங்கினுடைய ஆலயங்களை நாம் பரிசுத்தமாய் புனிதமாய் பயன்படுத்த முற்படுவோம். அதன் வழியாக இந்த விழாவும் மகிமை பெறும். இந்த விழாவின் வழியாக நாமும் இறைவனுடைய அன்பை பெற்றுக் கொள்ளுவோம். அருள் வேண்டுவோம்.
கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட, உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம்.